ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இன்றைக்கி எப்படி இருந்தது விஜய் சேதுபதியோட எபிசோடு மறக்காமல் சொல்லுங்கள். இது வரைக்கும் இந்த மாதிரி விஜய் சேதுபதி அவர்களை நான் பார்த்ததே கிடையாது. செம்ம ஆக்ரோஷமாக யாரையும் பேச விடாமல் அடிச்சு நவுத்துனாப்புல செம்ம இருந்துச்சு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் சபரியை வந்து வச்சு செஞ்சிருந்தார். எஃப்ஜே ஒரு பக்கம் வச்சு செஞ்சால் அது வேறு டிபார்ட்மெண்ட் சரிங்களா, போட்டு பொழந்தார். சபரியை கலாய்ப்பா நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா அன்பு கேங்கில் தான் வந்து இவரும் இருக்காருன்ற மாதிரிலாம் ஒரு பெரிய குற்றச்சாட்டு போயிட்டு இருந்தது. பட் இன்றைக்கி பாரபட்சமே பார்க்காம கனி அண்டு சபரியை போட்டு பொழந்தார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சபரி எப்பவுமே நியாய தர்மம் கரெக்டாக பேசுவாப்பில். முன்னாடிலாம் ஸ்டார்டிங் அப்படி தான் இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியாயம் இல்லாமல் அநியாயமாக மாறி போச்சு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தன் தங்கச்சிக்கு பிரச்சனைலாம் பொங்குறது, அவங்க டீமுக்கு பிரச்சனைலாம் பொங்குறது, மற்றவங்களாம் இப்போ பிரச்சனை வந்துச்சுன்னா பொங்காமல் வந்துட்டு பொங்கல் சாப்பிட்றது, இதே வேலையை வச்சுருந்தார். வச்சு செஞ்சுட்டார். இன்றைக்கி சபரி நல்லா நியாயம் பேசுகிறீங்க, சூப்பர். அது என்ன உங்கள் அக்கா தங்கச்சிக்கு மட்டும் நியாயம் பேசுகிறீங்க? எல்லாத்துக்கும் நியாயம் கேட்டதுன்னா அதுக்கு பேர் நியாயம், இல்லைன்னா அதுக்கு பேர் அநியாயங்க. அது என்ன உங்கள் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு நியாயம் கேட்பீங்களா? என்னங்க இது நியாயம்? நியாயத்துக்கு நியாயம் இல்லைங்க. அதே மாதிரி அவங்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறீங்க. இதுக்கு பேர் நியாயம் இல்லை. அதேமாதிரி நீங்கள் பண்ணிட்டா அதுக்கு பேர் நியாயமானும் கிடையாது. புரியுதுங்களா? அதே மாதிரி உங்கள் உறவெல்லாம் தயவு செஞ்சு வெளியே வச்சுக்கோங்க. இங்கே இந்த அக்கா தங்கச்சி கூப்பிட்றது சரிங்களா, அதுக்கப்புறம் அண்ணன் சொல்கிறது, தம்பி, இவன் என் செல்லம், இதெல்லாம் வேணாம். முதல்ல வந்துட்டு பேரை சொல்லி கூப்பிடுங்க. என்ன இது இது எங்கள் அம்மா மாதிரி, எங்கள் அக்கா மாதிரி, என் தங்கச்சி மாதிரி, இன்னும் எமோஷனலாக எல்லோரும் பிளாக்மெயில் பண்ணுறீங்களா? இல்லை உங்களோட எமோஷனில் வந்துட்டு நீங்கள் வந்து அவங்ககிட்ட இது பண்ணி ஒரு மாதிரி டம்ப் பண்ணுறீங்களா? அண்ணனை வந்துட்டு நாமினேட் பண்ணுறாதீங்கம்மா அப்படின்னு ஏதாவது பண்ணுறீங்களா? ஏங்க நீங்கள் நல்லா புரிஞ்சு, நீங்களே முதல்ல எமோஷனலாக வீக் ஆகுறீங்க. நான் எப்படி என் தங்கச்சியை வந்து நாமினேட் பண்ணுவேன், என் தங்கச்சிக்காக நான் இருக்கணும் அப்படின்ட்டு முதல்ல புரிஞ்சுக்குங்க. அதேமாதிரி எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு குரூப்பாக வந்து ஒருத்தங்களை நாமினேட் பண்ணுறீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்குது? ஒருத்தர் எத்தனை பேருங்க நாமினேட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு பட்ட வெடிக்கிறாரு. சபரிக்கு இது ரொம்ப தேவையான ஒரு விஷயம். இதை ஒரு வேக்கப் காலாக வச்சு சபரி திருந்தினார்னா அவரோட லைஃப் செம்மையாக இருக்கும். இல்லைன்னா புஷ் ஸ்வாக அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா நான் பார்த்து இது வரைக்கும் இந்த பிக் பாஸ் சீசன் 9ல் சபரிக்கு இன்னுமே நல்ல திறமை இருக்குது, நல்ல நியாயஸ்தன், நல்ல மனிதர், வெளியில் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணியிருக்கார். இதை வந்து ஒரு பாடமாக எடுத்து அந்த குரூப்பை விட்டு வெளியே வந்தால் நல்லாயிருக்கும். அவர் வந்துட்டு ஆரி மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணுறாரு, முத்துக்குமார் மாதிரி ட்ரை பண்ணுறாரு. அவர் வந்துட்டு இந்த குரூப்பை விட்டு வெளியே வந்தால் எல்லாமே ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.